வெல்கம் டு மைண்ட்மேஸ். டுடே we are going to talk lot about parenting. அதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் அடலசன்ட் எஜுகேட்டர் லக்ஷ்மி பிரியா மேம் கூட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த ஷோ. ஹாய் மேம். ஹாய் கலை. ஹாய் மேம். பிஃபோர் வி டாக் அபவுட் பேரண்டிங், நியூரல் சயின்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் behavioral science specialist? Behavioral science specialist means we are not labeling any kids as good child or bad child. We decode what happens inside the behavior. Okay. So like for example, நீங்க ஒரு குழந்தையோட behavior பார்க்குறீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட மைண்ட் செட், பிரெயினோட மைண்ட் செட்டில் வச்சு we are analyzing it through neuroscience, through psychology and environmental science மூலமாக அவங்க பிரெயின் அவங்களுக்கு என்ன எஃபெக்ட் ஆகிருக்கு, த்ரெட், சர்வைவல் மோட் ஆர் வித் ஆங்ஷியஸ் மோட் ஆர் இந்த சென்சிட்டிவாக இருக்காங்களா. ஸோ அதை வச்சு வி ஆர் கிவிங் அ பிஹேவியர், நாட் அ கான்டாக்ட் கொடுக்குறதில்ல. இவங்க குட் சைல்ட் பேட் சைல்டுன்னு we are not labeling it with non-judgmental labeling, punishment இல்லாமல் அவங்களோட பிஹேவியர் அனலைஸ் பண்ணி we're making the child coming out of the behavior. For example, இப்போ நிறைய ஸ்கூல் இஷ்யூஸ் நிறைய வருது. நிறைய ஸ்கூல் என்ன நம்மளுக்கு டீச்சர்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும் என்ன மெயினாக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லிங் பற்றி கொண்டு வராங்க. நிறைய குழந்தைங்க புல்லிங், பியர் ப்ரெஷர் அந்த மாதிரி கொண்டு வராங்க. ஸோ புல்லிங் இஸ் நாட் அ பிஹேவியர் ப்ராப்ளம். இட் இஸ் ஆக்சுவலி அந்த குழந்தை ஆர் த சைல்டு யார் புல்லி பண்ணுறாங்களோ தே சீக் அட்டென்ஷன் டு டாமினன்ஸ். ஓகே, கரெக்டுங்களா? ஸோ அந்த டாமினன்ஸ் அவங்களுக்கு எப்படி வருதுன்னா when they are in the dysregulated mode. ஓகே. ஸோ that trend to retaliated child. retaliated childனா என்ன அப்படின்னா அதை பார்த்து ட்ரிகர் ஆகி த்ரெட் வர குழந்தைகளுக்கு அது ட்ரிகர் ஆகுது. இன்னொரு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற குழந்தைங்க தே காம் டவுன். அவங்களால ஒபீடியண்ட்டாக இருக்கிற குழந்தைங்க அதனால் ஹேண்டில் பண்ண முடியாமல் தே ஆர் இன்டு அன் அதர் டிஸ்ரெகுலேட்டட் சைல்ட். ஸோ இதை ஓவராலாக நம்ம ரெகுலேட் பண்ணி டீகோட் பண்ணி அவங்களோட பிஹேவியரை பனிஷ்மெண்ட் இல்லாமல் அவங்களோட அந்த பிஹேவியரை வெளியே கொண்டு வரது தான் பிஹேவியரல் சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, இப்போ இதுக்கான டேர்முக்கான அர்த்தம் புரிஞ்சுது. அப்போ உங்கள் டேர்மில் பேரண்டிங்னா என்ன சொல்லுவீங்க? வாட் இஸ் பேரண்டிங்? ஆக்சுவலி சொல்லப்போனால் பேரண்டிங் அப்படின்னு சொல்கிறத விட, இப் சப்போஸ் ஐ ஹாவ் 2 kids, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கங்கிறது சொல்கிறத விட ஐ எம் a parent of 2 kidsன்னு சொல்கிறதுக்கு 2க்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, ஓகேங்களா? எனக்கு இப்போ 2 குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஐ எம் a parent of 2 kidsக்கும் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு குழந்தை வந்துட்டாங்க, அவங்களுக்கு நம்ம ட்ரெஸ்ஸு, அவங்க படிக்க வைக்கிறோம், ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே நம்ம கொடுக்குறோங்கிறது இட்ஸ் நாட் அ பேரண்ட். அதை தாண்டி வாட் சப்போர்ட் சிஸ்டம் யூ கிவ், கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் இஸ் தி அதர் வே ஆஃப் பேரண்டிங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேரண்டிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஆஸ் மச் ஆஸ் லைக் அ 20 years of developmental stage, or we call it as a developmental agreement between two adult partners அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படின்னா 2 பேருமே அதை கோரெகுலேட் பண்ணி அந்த குழந்தைய கைட்லைன்ஸ் கொண்டு வர்றது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ பேரண்டிங். ஓகே மேம், சூப்பர். அப்போது அடலசன்ட் கிட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதுக்கு எந்த மாதிரி நம்ம பேரண்டிங் பண்ணணும்? பேரண்டிங்கே நான் சொல்ல வந்தது 20 years ப்ராஜெக்ட் ஆர் 20 years டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஸோ அந்த 20 years டெவலப்மெண்டல் ப்ராஜெக்டில் வி ஹேவ் ஸோ மச் ஆஃப் ஃபேஸஸ், ஃபவுண்டேஷன் ஃபேஸஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் அந்த ஏஜ் ஆஃப் 0 to 7 years அப்படின்னு சொல்கிறது ஃபவுண்டேஷனல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 8 to 12 years அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்கில் பேஸ்டு ஃபேஸ். ஸோ அந்த குழந்தைக்கு உண்டான என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கும் அந்த ஸ்கில் பேஸ்ட் ஆஃப் பேரண்டிங் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் சொன்ன போனால் 12 to 19 years இருக்கிறது தான் அடலசன்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் அ ரீவயரிங் ஃபேஸ். ஸோ அந்த ரீவயரிங் ஃபேஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் இட் இஸ் பீன் அண்டர் ரெனோவேஷன். ஸோ இப்போ என்னன்னா the brain development is not damaged or it is not fully broken. It is actually like a rewiring, renovate பண்ணுறோங்கிற மாதிரி அந்த ப்ராசஸ் அங்கே பிரெயினில் அவங்களுக்கு நடக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அமிக்டாலா இஸ் அ ஹை சென்சிட்டிவிட்டி. அமிக்டாலான்னு சொல்கிற பார்ட் இட் இஸ் அ ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் திங்கிங் பவர் இட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட். இந்த டைப் ஆஃப் ஃபேஸில் நம்ம பேரண்டிங் எப்படி இருக்கணுங்கிறது அடலசன்ட் பேரண்டிங். ஸோ இன்னும் இதை ஈஸியாக நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா பேரண்டிங் அண்ட் அடலசன்ட் இஸ் லைக் அவங்கள பிளெயின் ஓட்ட கற்றுக் கொடுக்குற மாதிரி. ஸோ இட்ஸ் லைக் அ ட்ரெயினி. நீங்கள் அந்த பிளெயின் ஓட்டுறாங்க, அந்த ட்ரெயினி பைலட்டை நீங்கள் உட்கார வச்சு பக்கத்தில் நீங்கள் கோ பைலட்டாக உட்காரணும். ஸோ அந்த கோ பைலட்டாக உட்காந்து அவங்கள ஃப்ளைங் சொல்லி கொடுக்குறப்போ யூ மே அண்டர்கோ ஸோ மச் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். அந்த ஜஸ்ட் இமேஜின் அந்த பிளெயின் ஓட்டுறாங்க, நீங்கள் அந்த கான்ஃப்ளிக்ட் அந்த பிளெயின் ஓட்டுற இடத்துல நீங்கள் டீவியேட் ஆகுறீங்க, நீங்கள் டிஸ்ரெகுலேட்டாக இருந்தீங்கன்னா அந்த குழந்தையும் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ரெகுலேட் ஆவாங்க. ஸோ யூ ஷுட் பி வெரி கைட்லைன்ஸ். அந்த குழந்தைக்கு நல்ல ப்ராப்பரான கைட்லைன்ஸ் கொடுக்குறது உண்டான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த பிளெயினை நீங்கள் ப்ராப்பராக ஓட்ட சொல்லி கொடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அடோலசன்ட். ஓகே மேம்.
அடலசன்ட் பிரெயின் சிஸ்டம் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எக்ஸாக்ட்லி, பிகாஸ் இந்த அடலசன்ட் பேரண்டிங் போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட பிரெயின் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பிரெயின் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 3 கோர் சிஸ்டம்ஸாக இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிம்பிக் சிஸ்டம். இந்த லிம்பிக் சிஸ்டம் சொன்னது தான் நான் சொன்ன மாதிரி அமிக்டாலா. ரொம்ப ஹை சென்சிட்டிவாக இருக்கும். தட் இஸ் லைக் தட் எமோஷ்னலி சென்சிட்டிவ், ரொம்ப டெம்பர் இருக்கும் அவங்களுக்கு, அவங்களால ஈஸியாக டெசிஷன் எடுக்க முடியாது. அந்த மாதிரி அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து அவங்க சொல்லப்போனால் they'll be ஆல்வேஸ் இந்த ரெபிலியன் மோட்லேயே இருப்பாங்க. ஸோ எமோஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து லிம்பிக் சிஸ்டம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் தி ப்ரீஃப்ரான்டல் கான்டெக்ஸ். ஸோ ப்ரீஃப்ரான்டல் கான்டெக்ஸ் தான் நான் சொன்னது வந்து ரீவயரிங் நடக்கிற டெசிஷன் மேக்கிங் வந்து ரீவயரிங் நடக்கிற ஒரு பார்ட். தட் இஸ் அண்டர் டெவலப்மெண்ட் ஆர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த பார்ட்டில் வந்து குழந்தைகள் வந்து அண்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் தி சோஷியல் பிரெயின் சிஸ்டம். ஸோ சோஷியல் பிரெயின் சிஸ்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அடலசன்ட் ஏஜில் குழந்தைங்க வந்து பியர் ப்ரெஷர், பிலாங்கிங்ஸ், அவங்களோட ஐடென்டிட்டி, ஸோ இது எல்லாம் சேர்த்துனோம்னா அவங்களோட சோஷியல் பிரெயின் சிஸ்டமாக வரும். ஸோ இது ஈஸியாக புரிஞ்சுக்கணும். லிம்பிக் சிஸ்டம் வந்து உங்களுக்கு காரில் இருக்க ஆக்சிலேட்டர் மாதிரி. ஸோ அது வந்து ஹையாக இருக்கும் அப்படிங்கிறப்ப ஆக்சிலேட்டர் நிறையா கொடுக்குறப்போ உங்களால் பிரேக் கண்ட்ரோல் வராது. ஸோ பிரேக் தான் உங்களுக்கு வந்து ப்ரீஃப்ரான்டல் கான்டெக்ஸ். ஸோ பிரேக் இஸ் அண்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு எமோஷன்ஸ் ஜாஸ்தியாக போகிற இடத்துல எங்கே பிரேக் சிஸ்டம் இருக்கும், திங்கிங்கே வராது. நெக்ஸ்ட் வந்து அந்த சோஷியல் பிரெயின் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடார் மாதிரி. ஸோ இட்ஸ் லைக் அ ரேடார். அது வந்து உங்களுக்கு வேவ்ஸ், அந்த ஐடென்டிட்டி ஃபார்மேஷன், பிலாங்கிங்ஸ், ஸோ இது மூணும் சேர்த்துனா தான் உங்களுக்கு அடலசன்ட் பிரெயின். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர அவங்களோட திங்கிங் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேரண்டிங் தான் நம்ம பண்ணணும். ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? ஏன்னா லாட் ஆஃப் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அடலசன்ட் பேரண்டிங் அண்ட் அடலசன்ட் பிரெயின் சிஸ்டம் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு டெர்மன் டேர்ம்ஸில் புரிகிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் இன்னும் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியணும் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் வந்து அந்த குழந்தைய வந்து ஃப்ளைட்டோ, இப்போது இட்ஸ் வெரி ஈஸி. நம்ம இப்போ நான் உங்ககிட்ட ஈஸியாக கேட்கணுன்னா, ஒரு குழந்தைய நடக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இல்லை பிளெயின் ஓட்டி சொல்லி கொடுக்கறது ரொம்ப கஷ்டமானு கேட்டாங்கன்னா நீங்கள் எது சொல்வீங்க? பிளெயின் ஓட்டுறது தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்வீங்க. ஸோ அப்போ 7 years வரைக்கும் ஒரு குழந்தைய வந்து நீங்கள் நார்மலாக ஒரு பவுண்டரி செட் பண்ணி நீங்கள் கரெக்டாக வளர்த்திடுவீங்க. பிகாஸ் வில் பி வெரி சென்சிட்டிவ். அந்த டைம் ஆஃப் பீரியடில் வந்து அந்த பேம்பரிங் வந்து ரொம்ப தேவை. பட் அதே வந்து உங்களுக்கு ஒரு அடலசன்ட் ஸ்டேஜ்னு போகிறப்போ உங்களுக்கு ஃப்ளைட் ஓட்ட கற்றுக் கொடுக்கணுங்கிறப்போ உங்களுக்கே சில பிரெயின் சிஸ்டம்ஸ் தெரியாது. ஏன்னா அதில் ப்ரீஃப்ரான்டல் கான்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களோட திங்கிங் பவர் இருக்கவே இருக்காது. ஸோ அவங்கள நீங்கள் போய் பிரெயின் சிஸ்டம் நீங்கள் போய் அந்த பிளெயினை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக திணறுவாங்க. ஸோ அங்கே அந்த இடத்துல வந்து நீங்கள் அவங்களுக்கு ரெகுலேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும். ஸோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்குறப்போ அந்த ஃப்ளைங் அப்போ நீங்களே அந்த பேலன்ஸ் கொடுக்கலைங்கிறப்போ அந்த குழந்தை எப்படி தன்னோட பேலன்ஸை எதிர்பார்க்கும்? கரெக்ட், புரியுது. உங்களுக்கு இப்போ ஈஸியாக அதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ அந்த பேரண்டிங் வந்து நீங்கள் ரெகுலேட்டடாக இருக்கணும். நீங்கள் டிஸ்ரெகுலேட் ஆனீங்கன்னா அந்த குழந்தையும் டிஸ்ரெகுலேட் ஆகும். நீங்கள் ஆங்ஷியஸ் ஆனீங்கன்னா அந்த குழந்தையும் ஆங்ஷியஸ் ஆகும். ஸோ வென் யூ ஆர் வெரி காம் அண்ட் ரெகுலேட்டட், த குழந்தையும் வெரி காம் அண்ட் ரெகுலேட்டடாக வருவாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் லவுட் ஸ்பீக்கர் மாதிரி நீ ஏன் இந்த பட்டனை பண்ண, நீ ஏன் இதை பண்ணேன்னு சொல்லப்போ அந்த குழந்தைங்களால அது கோப்ப பண்ணவே முடியாது. அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா நீங்கள் ஒரு ஹெட்செட்டில் அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி ரொம்ப காமாக பேசினாதான் அவங்க மனசில் வந்து ஓகே நான் ரெகுலேட்டடாக இருக்கேன், நான் இந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறதுல they will be in a follow up. அந்த கைட்லைன்ஸ் தான் மெயினாக அந்த பேரண்ட்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது. ஓகே மேம், இப்போது நல்ல எக்ஸாம்பிள் சொன்னீங்க. ஆக்சுவலாக அந்த ஃப்ளைட் அப்படிங்கிறது அந்த ஏர்க்ராஃப்டில் எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது சம்டைம்ஸ். அப்போ நாங்கள் எப்படி கிட்ஸை வந்து அந்த ஏர்க்ராஃப்டில் வந்து நீங்கள் அது பேரண்ட் தான் இருக்கணும்னு இல்லை, இட்ஸ் லைக் அ கோ பேரண்ட். ஸோ அந்த குழந்தை வந்து ட்ரைனிங் நீங்கள் பண்ணுங்கிறப்போ யூ கேன் பி த கண்ட்ரோல் சிஸ்டம், பட் யூ கேன் நாட் ஸ்நாச் தி கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோலை நீங்கள் ஃபுல்லாக பிடுங்கி நான் தான் ஓட்டுவேன்னு சொல்லி ஓட்டவும் முடியாது. நீங்கள் அந்த ப்ராசஸை நீங்கள் ஓட்டுனீங்கன்னா அந்த குழந்தை கற்றுக்க முடியாது. நீங்கள் பக்கத்தில் வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு மதராக இருக்கலாம், ஒரு ஃபாதராக இருக்கலாம். பிகாஸ் இப்போ அம்மா லீட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அம்மா டிஸ்ரெகுலேட் ஆயிட்டாங்க அப்படின்னா என் ஃபாதர் ஹேஸ் டு லீட் தி பைலட் ரோல். அப்பா டிஸ்ரெகுலேட் ஆனாங்க அப்படின்னா மதர் ஹேஸ் டு லீட் தி பைலட் ரோல். ஸோ இட்ஸ் லைக் அ பேலன்ஸ்டு பேரண்டிங் மாதிரி ஆகும். அதனால தான் 2 adults ஆர் ரெக்வயர்ட் டு டெவலப் அ சைல்டு அப்படிங்கிறத நம்ம கான்செப்டில் வச்சுக்கிறோம். இந்த கான்செப்டில் டீச்சர் ஆல்சோ கேன் டேக் அ ரோல்.
ஓ ஓகே. ஸோ அந்த பைலட்டுங்கிற ரோல் வந்து பேரண்ட்ஸ் தான் எடுக்கணும்னு கிடையாது, டீச்சர் ஆல்சோ கேன் டேக் அ ரோல். ஸோ நிறைய டீச்சர்ஸ்க்கும் அந்த ரெகுலேட் பண்ண தெரியாது. ஸோ இப்போ இந்த பட்டனுக்கு இந்த ஆக்டிவேட் வரும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. பிகாஸ் இஸ் த பிளேன் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். பிகாஸ் நம்ம வளர்ந்த விதத்தில் ஏர்கிராஃப்ட் வேற மாதிரி இருந்திருக்கும், இப்போ இருக்கிற டைம்ல ஏர்கிராஃப்ட் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த குழந்தையே தனக்கு அந்த பிளேனை ஓட்டணுங்கிற ஒரு பதற்றத்தில் இருக்கும்போது அந்த டைம்ல நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி ஃபோன் பார்த்துட்டோ இல்லை வேற ஏதோ ஒர்க்ல இருக்கிறப்போ அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்கா கிராஷ் ஆகாது, பட் இட் வில் மிஸ்லீட் ஆகி அவங்களுக்கு தேவையான யார்கிட்ட சப்போர்ட் சிஸ்டம் கேட்கணுமோ அது தப்பான வழியில் அந்த சப்போர்ட் சிஸ்டம்க்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி பேரண்டிங் நம்ம பண்ணணுங்கிறது. அப்போ அந்த அடலசன்ட் குழந்தைகளை பார்த்தாலே நம்மளுக்கு என்ன தோணும்னா அவங்களுக்கு ப்ரீஃப்ரான்டல் கான்டெக்ட்ஸ் இல்லை, அவங்களுக்கு நம்ம கைட்லைன்ஸ் கொடுக்கணுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே அது ஒரு மெட்டஃபாராக அதை தெரிஞ்சுக்கணும். சூப்பர் மேம். இப்போது அந்த 20 year ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபாதர் அண்ட் மதர் பட் ஆல்சோ டீச்சர்ஸ், சொசைட்டி, எவ்ரி ஒன். ஸோ பிஎஸ் கூட இருக்க பிஎஸ்லேருந்து எல்லாருமே வந்து சேர்ந்து தான் அந்த 20 year ப்ராஜெக்டை பேரண்டிங்கிற ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி அந்த குழந்தையை வந்து ஷேப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கண்ட்ரோல் கொடுக்கல, நம்ம அந்த கைடன்ஸ் கொடுக்கலினா தான் அந்த குழந்தைங்க வேறு பியர் குரூப்ஸ் தப்பான வழியில் பியர் குரூப்ஸ்க்கு போகிறாங்க. பட் ஒரு சில நல்ல ஃப்ரெண்ட்ஸும் அவங்க பார்ட் ஆஃப் பேரண்டிங் தானே. அதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த பிரெயின் சிஸ்டம்ல வந்து தேர்ட் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சோஷியல் பிரெயின் சிஸ்டம். அந்த பிரெயின் சிஸ்டம்ல தங்களோட ஐடென்டிட்டி கிரியேட் பண்றதுக்கு வந்து அவங்களோட பியர் குரூப்பை எப்படி செலக்ட் பண்ணுங்கிறதுல இட்ஸ் அ சேலஞ்ச். ஸோ பியர் குரூப்ஸ் வந்து கிரீன் ஃபிளாக்ஸ் இருக்கா, ரெட் ஃபிளாக்ஸ் இருக்குதாங்கிறதே யூ ஹேவ் அன் அதர் செட் ஆஃப் கேட்டகரி. ஸோ ஒரு குழந்தை யார்கிட்டயாவது போய் பேசுறாங்க அப்படிங்கிறப்போ இந்த பையன் இந்த ஃப்ரெண்டு வந்து இந்த கேர்ள் ஆர் பாய் ஹூவர் இட் இஸ் அவங்க எனக்கு ஒரு நல்ல கைட்லைன்ஸ் கொடுப்பாங்களாங்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய அந்த ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க, அவங்களுக்கே ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இருக்காது. ஸோ அந்த குழந்தையோட கைட்லைன்ஸ் கேட்குறப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து தப்பான வழியில தான் போவாங்க. சூப்பர் மேம். இது வந்து ஒரு அற்புதமான பாயிண்ட்டு. ஸோ ஒரு குழந்தை வந்து யாரை ஃப்ரெண்டாக செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு பேரண்டிங் தேவைப்படுது. ஸோ மேம் இப்போது எல்லா அடலசன்ட்டுக்குமே சேம் ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங் வந்து அப்ளிகபிள் ஆகுமா? நோ. ஓகே. பிகாஸ் இது எப்படி பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே செட் ஆஃப் பிரெயின் சிஸ்டம்ஸ் இருக்காது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவங்களோட டெம்பர்மெண்ட் பொறுத்து பிரெயின் சிஸ்டம் டெவலப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா அவங்களோட ரீவயரிங் ஸ்டேஜஸ் வந்து டிஃபர் ஆகும். அவங்களோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபேஸ் ஒவ்வொன்றும் ஒரு குழந்தைக்கு இருக்கிற மாதிரி இன்னொரு குழந்தைக்கு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைங்க ரொம்ப இம்பல்சிவாக இருந்தாங்க அப்படின்னா இன்னொரு குழந்தைங்க வந்து டாமினண்ட்டாக இருப்பாங்க. இன்னொரு குழந்தைக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தாங்கன்னா இன்னொரு குழந்தைக்கு கம்பீட்டன்ஸ் ட்ரிவனாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் என்னென்ன பேரண்டிங்னு நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த குழந்தையோட பிஹேவியர் அண்ட் பிரெயின் சிஸ்டம் வச்சு தான் இந்த குழந்தைக்கு இந்த பேரண்டிங் சூஸ் பண்ணணும்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை புல்லி பண்ணுறாங்க, ஒரு குழந்தை வந்து தன்னை டாமினேட் பண்ணி வீக்கராக இருக்கிற குழந்தைய வந்து டாமினேட் பண்ணுற குழந்தைகிட்ட போய் நம்ம பேம்பர் பண்ண அவங்களுக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் கைட்லைன்ஸ் கொடுக்கறது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து we should make them understand that what you're doing is wrong. அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதா இல்லையாங்கிறது வந்து நியூரோ சயின்ஸ் மூலமாக நம்ம உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். இதே வந்து ஒரு குழந்தை ரொம்ப எமோஷ்னல் சென்சிட்டிவாக இருக்கிறாங்கன்னா we should teach them எமோஷ்னல் கோச்சிங் நம்ம கொடுக்குறோம். ஸோ வாட் ஆர் தியர் பவுண்டரிஸ். இதே ஒரு குழந்தைக்கு வந்து இம்பல்சிவாக இருக்காங்க அப்படின்னா we should tell them, we should teach them as to take pause before reacting. ஸோ ரொம்ப இம்பல்சிவாக டக்குன்னு ஒரு விதத்தை பண்ணுறாங்க, ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, யார் அது நல்லது சொல்கிறாங்களா கெட்டது சொல்கிறாங்களான்னு தெரியாமல் ஒரு குழந்தை ரொம்ப இம்பல்சிவாக இருக்காங்கன்னா we are training them to take a pause before they react. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரெயின் சிஸ்டம் அவங்களுக்குள்ளார நடக்கும். இதே வந்து நீங்கள் ஒபீடியன்ட் இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களால ஈஸியாக பாஸ் பண்ணி தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தைகளோட பிரெயின் சிஸ்டம் வேறு வேறு விதமாக வரும். ஸோ அப்போ ஒரே பேரண்டிங் ஸ்டைல் will not work out. So is this the same case for siblings? ஒரே வீட்டில் 2 குழந்தை இருந்தா அவங்களுக்கும் வேற மாதிரி of course yes, because ஃபர்ஸ்ட் இருக்க குழந்தைங்க வந்து என்னன்னா பேரண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்க குழந்தைகளை வந்தோடனே we are very ஃபர்ஸ்ட் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. நான் என்னோட ஃபர்ஸ்ட் பேபி வந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ they are very anxious, ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. பட் ஒன்ஸ் அது கோப்பப் ஆகி அவங்களோட டார்கெட் ஓகே இப்படி தான் நான் வளர்த்தணும், இப்படி தான் நான் பண்ணிட்டேன், நான் அதில் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா the same thing you can't implement with the second child. செகண்ட் சைல்டு வேற டெம்பர்மெண்ட்டோட வளருவாங்க, அவங்க வேற பிரெயின் க்ரோத்தோட வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எந்த விதமான பேரண்டிங் பண்றீங்கிறது இட் டிஃபர்ஸ். ஸோ ஒரே ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங் வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் செகண்ட் குழந்தைக்குமே டிஃபர் ஆகிறப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு 30 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு 500 செட் ஆஃப் பீப்புள் ஒரு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பேரண்டிங் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் டீச்சிங் இஸ் எசென்ஷியல். ஓகே மேம், சூப்பர். இப்போ ஒரே வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் பேபி பார்ன் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் விட்டு தான் செகண்ட் பேபி வராங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபர்ஸ்ட் பேபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக? இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொன்ன மாதிரி கோ பைலட். ஸோ
ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு பேபி பார்ன் ஆனவுடனே செகண்ட் குழந்தை வரப்போ the mother also will be very anxious. கரெக்டுங்களா? ஸோ பாடிலையும் அவங்களுக்கும் சில நிறையா ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்திருக்கும். அவங்க அந்த செகண்ட் பேபியை ரொம்ப பேம்பர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து அவங்களும் குழந்தை தான். நான் சொன்ன மாதிரி 19 இயர்ஸ் கீழே இருக்கிற எல்லாருமே குழந்தைங்க தான். அப்போது 7 இயர்ஸ்க்கு மேலே அவங்களுக்கும் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே போகும். நம்ம அடலசன்ட் இதில் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் செகண்ட் குழந்தைக்கும் மேபி ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் கேப் இருக்கும். அப்படிங்கிறப்ப பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து என்ன ஃபீல் ஆகும்னா, அம்மா நான் இருந்த அந்த இடத்துல இன்னொரு குழந்தை வந்துட்டாங்க, என்னோட பிளேஸை இன்னொரு குழந்தை வந்துட்டாங்க, ரொம்ப பொசசிவ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளில் வந்து யூ ஹாவ் டு மேக் த கிட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம பண்ணவே முடியாது. நீ புரிஞ்சுக்கோ, தம்பி வந்துட்டான் இல்லை தங்கச்சி வந்துட்டான், நான் அவங்கள கேர் பண்ணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஸ்பெஷல் அட்டென்ஷன் அங்கே யாருக்கு கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு தான் கொடுத்தாகணும். ஓகே. பிகாஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஸ்டேட்ல யார் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை. செகண்ட் குழந்தைக்கு வந்து இன்னும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வரல. ஸோ இதுல வந்து ரிவர்ஸ் வைஸ் வர்ஸாவும் போகும். என்ன ஆகும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் குழந்தை ஏங்கிடுவான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ரொம்ப பேம்பர் பண்ற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. செகண்ட் குழந்தைய யாராவது வேற யார்ட்டையாவது எதிர் வேக்கு போறக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. திஸ் இஸ் ஆக்சுவலி லைக் இதை என்ன விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த குழந்தைக்கு போகிறாங்கங்கிறது தான் அது காட்டுது. ஓகே மேம், இப்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மீனிங் தெரியுமானே தெரியல, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகிருமா? இது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது சொல்கிறத விட நம்ம பிரெயின் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு 90 மினிட்ஸ் ரூல் நான் உங்களுக்கு நிறைய என்னோட செஷனில் நிறைய பேர் அட்டன் பண்ணுறப்போ சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலுமே 90 மினிட்ஸ் தாண்டி உங்கள் பிரெயின் ஒர்க்கே ஆகாது. ஸோ அந்த 90 மினிட்ஸ் தாண்டி நீங்கள் ஏதாவது ஒரு இந்த குழந்தைக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பேபி வந்துட்டாங்க, செகண்ட் பேபி வந்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் பேபி வந்து என்கேஜ் பண்ணுறதுக்காக நான் நிறையா கிளாஸஸில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து நிறையா கிளாஸஸில் போடுறப்போ அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஒரு 90 மினிட்ஸ் ஒரு 1 ஹவருக்கு ஒரு கிளாஸ் போகிறாங்க, டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க, அந்த கிளாஸை முடிச்சுட்டு நான் வந்து வேறு ஏதோ ஒரு கிளாஸுக்கு நான் போகிறேன், வேறு ஏதோ கோச்சிங்க்கு நான் போகிறேங்கிறப்போ த பிரெயின் கேன் அகாமடேட் ஒன்லி சர்டன் லிமிட் ஆஃப் நாலேஜ். ஸோ அந்த நாலேஜை தாண்டி அவங்களுக்கு இன்னொரு கிளாஸ் போய் அந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கார்டிசால் லெவல் ஹை ஆகி அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆயிரும். ஓகே. ஸோ நம்ம பிரெயினில் கெமிக்கல்ஸ் உருவாகும், அட்ரினலின் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் உருவாகும். ஸோ வி ஆர் நாட் கிவிங் அ பாஸ். அந்த குழந்தை கொஞ்சம் என்கேஜாக இருக்கணுங்கிறதுக்காக வி ஆர் கிவிங் தேம் மோர் அண்ட் மோர் அவுட்புட். பட் எவ்வளோக்கு நீங்கள் நாலேஜ் கொடுத்தாலும் பிரெயின் எவ்வளோ அக்செப்ட் பண்ண முடியுமோ அவ்வளோதான் அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ அதை தாண்டி வர எல்லா நாலேஜுமே உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அது என்ன கிரியேட் ஆகும்னா ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். இதை தாண்டி குழந்தைக்கு நம்ம வேறு என்ன கொடுக்குறோன்னா, ஓகே அம்மா பிஸியாக இருக்கிறாங்க, இன்னொரு குழந்தையை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அப்போ இந்த ஃபோன் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்ஷனுக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த ஃபோன் அடிக்ஷனே எப்படி ஆகும்னா ஸ்ட்ரெஸ் தான் உண்டாகும். ஸோ நீங்கள் 1 ஹவருக்கு மேலே ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே அவங்க கேம்ஸ் விளையாண்டாலும் சரி, இல்லை ஃபோன் அடிக்ஷனில் உட்கார்ந்தாலும் சரி, அவங்க கார்டிசால் லெவல் இன்க்ரீஸ் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் லெவலில் போயிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணாலுமே உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகும், குழந்தைக்கும் அது ஸ்ட்ரெஸ்ஸில் தான் கொண்டு போய் முடியும். ஓகே மேம், சூப்பர். தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். தொடர்ந்து பேசுவோம். எக்ஸாம்ஸ் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன்ட்.